ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி கோரிக்கை வச்சு வீடியோக்களை போகிறோம். இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையே ஒழுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லக்கூடிய இந்த ஃபைல்ஸ், அதோட அவருடைய எழுத வைக்கக்கூடிய கோப்புகள், இதை தான் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியலையே மாற்றக்கூடிய திறன் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கொண்டு. இதில் எல்லா விதமான உலக நாடுகள் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுடைய பல சல்லாபங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சொல்லியிருக்கார். இதுதான் பேச்சுமுறை. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கொடுத்த விஷயத்தில் நம்மளுடைய பிரதமர், பாரத பிரதமருடைய பேர் இருக்குதுன்னு சொல்லி அடிப்படையாக பேர் இருக்குது. சரி, இதை ஒரு பக்கம் உண்மையாக பொய்யாங்கிறது ஆராயறதுக்கு சில குறுகல் போட்டாங்கன்னா உடனே ஒன்றியத்திலேருந்து ஒரு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி அறிமுகப்படுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது கடையில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு களம் வழங்கினாங்க ஒரு சில ஆட்கள். என்னங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கருணாநிதி ஃபைல்ஸ் பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்கள் இறங்கினாங்க. அவங்க மூஞ்சில் வந்து கரிய பூசுகிற மாதிரி தான் அதோட முடிவு வந்துச்சு. என்னங்கிறத சொல்கிறேன். இந்த சர்க்காரியா கமிஷன் போட்ட ரிப்போர்ட் என்னன்னு சொல்கிறேன்னா, இது வந்து விஞ்ஞான ரீதியாக ஊழல் நடந்ததுன்னு சொல்லி அப்போதைய மாநில முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர் வந்து அப்போதைய பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சின் அடிப்படையில் இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து அப்போதைய மத்திய அரசு அமைச்சிச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக என்னென்னா, சர்க்காரியா கமிஷன் போட்டது என்னென்னா, மத்தியில் இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை ஆராயறதுக்கு தான் இந்த சர்க்காரியா கமிஷன் போட்டுச்சு. இதை வந்து வேறு மாதிரி தெரிஞ்சு பேசிட்டாங்க. இது ஏற்கனவே ராஜமுன்னார் போட்ட கமிட்டி, ஃபஸ்ட்டு கமிட்டி, இது மத்திய உறவுகள் ஆராயறதுக்கான இதை வந்து ராஜமுன்னார் கமிட்டி போட்டிருப்பாங்க. அதோட ரிப்போர்ட் வந்து 1923 அதில் சில ஊழல்கள் நடந்ததாக செய்தி வந்ததுனால இப்போ இந்த விஷயத்தை ரஞ்சித் சர்க்காரியா தலைமையில் 1983 அப்போதைய பாரத பிரதமர் வந்த திரு ராஜீவ்காந்தி அவரால் அனுப்பப்படுற சர்க்காரியா கமிஷன். இதை தெரியாமல் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுறோன்னா சர்க்காரியா கமிஷனை வந்து கருணாநிதி ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சேர்ந்துச்சுன்னா அதில் ஒரு சில தற்கொலைகள் வந்து வேறு மாதிரி பேசுனுச்சு. அந்த தற்கொலைகள்னால் என்னங்கிறது தெரியாமல் நீ ஒப்பார வைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிய வச்சுட்டு வீடியோவை முடிக்கிறாங்க.